உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னத்தோடும் with the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். we are so glad today. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் With the grace of our Lord Jesus Christ, பரிசுத்தருடைய பிரசன்னமும் with the presence of the Holy Spirit, உங்களோடும், it is with you, உங்கள் குடும்பத்தோடும், with your family, உங்கள் பிள்ளைகளோடும், with your children, நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ wherever you are going. அங்கெல்லாம் கடந்து வருவதாக விசுவாசிப்போம். Believe it is always accompanying you. தேவன் அப்படியாக தான் சொல்லியிருக்கிறார். God is saying that in the Bible many times. மோசேயிடத்தில் சொன்னார், God said to Moses, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, I will never leave you, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொன்னார். I will never forsake you. அதே வண்ணமா யோசுவாவிடத்திலும் சொல்கிறார், Like the same manner he said to நீ Joshua, போகவிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் wherever you are going, உன்னோடு இருக்கிறார் the என்று Lord சொல்லி, God is with you. அதனால் எங்கு சென்றாலும் So wherever you are going, தேவ ஆவியானவர், God's Spirit, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவாசிப்போம். let us believe God is with us. இந்த 7 நிமிட ஊழியம் என்பது This 7 minutes ministry is, உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். we are believing it will bring a change in your life. இது எங்களால் உண்டான ஊழியம் அல்ல, This ministry is not being formed by us. இது தேவனால் உணர்த்தப்பட்ட ஊழியம். This ministry is being instructed by God. ஒரு சில நேரங்கள் சொல்கிற வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டது போல் இருக்கலாம், In many situations, many words has been a barrier to us. தாமதமாவது போல் இருக்கலாம். It may look like a delay. தாமதித்தாலும் காத்திரு, Bible says, even if it is delayed, wait for it. அது பொய் சொல்லாது, It will never lie. நிச்சயம் வரும் என்று பார்க்கிறோம். Surely it will come. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய விரும்புகிறார். Surely God is happy to do a wonder for you. அதைத்தான் எங்களுக்குள்ளே கர்த்தர் ஏவி உணர்த்திக் கொண்டே இருக்கிறார். That is what God has been moving in our hearts. தேவன் நிஜமாகிய நாம் As God's people, ஆசீர்வதிக்கப்படவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். we are called to be blessed. கர்த்தர் உயர்த்தவே நம்மை அழைத்திருக்கிறார். God has called us to make us high. என்று சொன்னால், You want to know the reason? நேற்று நாம் பார்த்த வண்ணமாக As we meditate on அவர் his name, நாமம் அதிசயம் என்று பார்த்தோம். his name is wonder. இன்றும் நாம் தெரிந்து கொள்ளும்படியாக Today also let's know something about it. சங்கீத புத்தகம் 20ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம், Psalms 20 verse 5. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உமது விடுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. We will be glad in your salvation, and in the name of our God we will be put our flags. May the Lord give you all your requests. உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. May the Lord give you all your requests. நம்முடைய காரியமெல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். God is happy to perform all things for you. தேவன் நீதியின் தேவன், He is a God of righteousness. தேவன் உண்மையின் தேவன், He is a God of faithfulness. தேவன் நமக்காக உருக்கத்தோடு பார்க்கிற தேவன், He is looking at us with a compassion. இரக்கமுள்ளவராயும் இருக்கிறார். He is a gracious God. அதனால் நம் வாழ்க்கையிலே So in our life, கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய வேண்டுதலை நிறைவேற்ற சித்தமாய் இருக்கின்றார். surely the Lord will give you all your requests. தெளிவாக சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், Clearly the psalmist is saying in this உமது verse, வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. may the Lord give you all your requests. நீங்கள் வேண்டிக் கொள்வது எதுவோ Whatever you are அது requesting, உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பார்க்கிறோம். it will be given unto you. உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். All your requests God is hearing. அதே காலத்தில் எல்லாவற்றையும் In the time, நேர்த்தியாய் தேவன் செய்ய போகிறார். He will do it perfectly. பாரப்பட வேண்டாம். Do not carry இந்த burdens. ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Pray for this ministry. தொடர்ந்து இந்த ஊழியத்தை உற்சாகப்படுத்துங்கள். Encourage this ministry. இனி அநேகருக்கு இதை சொல்லி அவர்களையும் கர்த்தருக்குள் ஆதாயப்படுத்துங்கள். Share this and help the people to come near to God. நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்வோம். We are unitedly doing this ministry. கர்த்தர் உயர்த்துவார். God will lift. இந்த இடத்தில் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய விடுதலை நிறைவேற்றுவதற்கான வழி என்னவென்று பார்க்கும்போது We may see that what is the plan to request us. அந்த வசதி சொல்லப்படுகிறது, This verse has been saying, நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, and we will be glad in your salvation. நாம் பெற்ற மீட்பு என்பது மகிழ்ச்சியான மீட்பு. The redemption we receive, it is a joyful redemption. நம்முடைய தேசத்தில் கூட When we look at our nation, விடுதலை நாம் பெற்றுக்கொண்டோம். we received a freedom. ஆங்கிலேயர் அநேக வருஷங்கள் ஆண்டார்கள். For many years the English people have ruled over us. நாம் எல்லாம் அடிமைகளாய் இருந்தோம். We have been slave to them. அதை மீட்கும்படியாக பல லீடர்ஸ் எல்லாம் எழுப்பினார்கள், தலைவர் எல்லாம். Many leaders have arisen for that freedom. நிமித்தமாக அவர்கள் ஜீவனையும் கொடுத்தார்கள். Many have sacrificed their life also. ஆனால் அந்த ரட்சிப்பு என்பது, But that freedom, redemption is, இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் அனைவருக்கு இல்லை. but many people are not experiencing that in their personal life. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, But this verse is நாங்கள் saying, உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து, we will be glad in your salvation. நாம் சுதந்திரம் அடைந்த போதிலும் கூட
even though we received freedom, தனிப்பட்ட எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வாழ்க்கையிலே in millions of people life, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறார்கள். they are not having joy. துக்கத்தோடும் துயரத்தோடும் இருக்கிறார்கள். They are in suffering and pain. தேசத்தின் நலனை முழுமையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிறார்கள். They are not able to receive the complete ஆனால் freedom. தேவன் கொடுக்கிற ரட்சிப்பில் But the freedom which God gives, மகிழ்ச்சி இருக்கும். it will be coming with a joy. இந்த மகிழ்ச்சியை பெறுகிற நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do to acquire this? தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம். We should be hosting the flag. தேவனை உயர்த்துவோம். We should lift up God. அன்றைக்கு சுதந்திரம் அடைந்த போது When they receive the freedom, அந்நிய தேசத்தின் கொடி அகற்றப்பட்டது. that English flag has been removed. இந்தியாவினுடைய கொடி ஏற்றப்பட்டது. The flag of India has been அதுபோல் removed. ஒவ்வொரு நாட்டிலும் Like when you look at the other அதை ஆண்டு nations, அந்நியர்களுடைய கொடிகள் அகற்றப்பட்டு the people who are ruling them will be removed. அந்த தேசத்தில் உள்ள கொடிகள் ஏற்றப்பட்டது. Their own national flag will be hoisted. அதுபோல் நாம் வாழ்க்கையிலே Likewise in our life, மகிழ்ந்து கர்த்தரை உயர்த்துவோம். let us rejoice and lift God today. கொடிகள் நாம் ஏற்றும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷமோ, As we are hoisting that flag, how our hearts will be. அதுபோல் நாம் மகிழ்ந்து தேவனை உயர்த்துவோம். Let us rejoice and lift God. ஆண்டவர் நம்முடைய விடுதலை நிறைவேற்ற சித்தமாய் இருக்கிறார். God is happy to give all your requests. உங்கள் வேண்டுதல் இந்த மாதம் கேட்கப்படும். This month your request will be fulfilled. இந்த மாதம் தேவன் ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார். This month God will do a wonder for you. விசுவாசிக்க நாம் யாவரும் Let us believe. ஆமென் என்று சொல்வோமா? Say amen. என்று சொன்னால் அவருடைய வார்த்தைகள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. His verse is saying a and amen. என் விடுதலை நிறைவேற்றுவான்னு சொல்லுங்க. Say my request will be fulfilled. அன்பின் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். Dear Father, we are நாங்கள் praising you. ரட்சிப்பில் மகிழ்ந்து As we are rejoicing in your நாமத்தை salvation, நாங்கள் யாவரும் ஒருமித்து கொடியேற்றும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். let us unite and lift your name like a flag, Lord. கொடியை ஏற்றுகிறோம். We are hoisting it. இயேசு என்ற கொடியை ஏற்றுகிறோம். We are hoisting the name of நீரே Jesus. வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் நீரே மீட்பராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். Thank you, Lord. You are the Redeemer for உம் நாமத்துக்கு முன்பாக எல்லாம் முழங்கும் என்று பார்க்கிறோம். every knee will bow down before your name. அற்புதம் செய்வீராக. Do wonder, Lord. லீகபலதுருவியாதியா. Thank you, Lord. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Thank you for that. ஆசீர்வதிங்க. Bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God